உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திருவள்ளூர் மாவட்ட அதிமுக தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஹரிஷ் பாலாஜி திருவள்ளூர் நகராட்சி விஎம் நகரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதியன்று நள்ளிரவு 12:40 மணிக்கு முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் ஹரிஷ் பாலாஜியின் வீட்டின் மீது கற்களை வீசி தாக்கினர். இதனால் வீட்டின் கண்ணாடிகள் உடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிமுக வேட்பாளர் பிவி ரமணா ஹரிஷ் பாலாஜியிடம் நடந்த சம்பவம் குறித்து விவரங்களை கேட்டதோடு சிசிடிவியில் பதிவான காட்சிகளையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் பிவி ரமணா திமுக வேட்பாளர் விஜய் ராஜேந்திரன் தோல்வி பயம் காரணமாக அவரது தூண்டுதலின் பேரில் கல் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த ஸ்டோன் அட்டாக் எதுக்காக நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ரெகுலராக தேர்தல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக கூட மோட்டார் சைக்கிளில் முகமுடி அணிந்து குல்லா கவுன் இதையெல்லாம் போட்டுக்கொண்டு இந்த வீட்டின் மீது 3-4 முறை பெரிய பெரிய கல்லை எடுத்து எறிந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இங்கே இந்த கண்ணாடி சேதமடைந்திருக்கிறது. இன்னொரு கல் அந்த டஃப் அண்ட் கிளாஸ் மேலே பட்டு கீழே விழுந்திருக்கிறது. இன்னும் 2 கல் இந்த இடத்துல இருக்குது. இதுதான் நடந்திருக்கிற விஷயம். இதில் ஐடி விங் மாவட்ட துணை செயலாளரை அச்சுறுத்த வேண்டும், என்னுடன் தேர்தலில் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அந்த முக்கிய நபர்கள் கொண்ட அந்த குழுவை டீமை பயமுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விஷயம் நடந்ததாக நான் கருதுகிறேன். நேற்று இரவு 12:40 மணிக்கு நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட 2 மணி வரை இங்கே தான் இருந்தோம். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலையாக எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 4வது தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மக்கள் எதிர்ப்பு என்பது நாம் செயல்படுகின்ற செயல்பாடுகளை பொறுத்து அமைகின்ற விஷயம். இந்த வேட்பாளர் இப்படி தரம் தாழ்ந்து இறங்குவதால் இன்னும் அவர் படுகொழிக்கு தான் போவாரே தவிர மக்கள் மனதை இது போன்ற செயல்களால் மாற்ற முடியாது. என்னுடன் பணி செய்கின்றவர்களை இதுபோல மிரட்டுவது அல்லது மிரட்டுவதற்காக கல்வி எடுத்து வீசுவது போன்ற பணிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அதுக்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்து நிறுத்த வேண்டும், நடக்கக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் ஊடகங்கள் வாயிலாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் நகர காவல் ஆய்வாளர் தாமோதரன் வழக்கு பதிவு செய்து சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் கல்வீசி தாக்கியது கடம்பத்தூர் ஒன்றியம் காரணி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது விக்னேஷ் என்பதும் அவர் அதிமுக பிரமுகர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அந்த இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது திருவள்ளூரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் நடத்தி வரும் ஷைன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தான் தடகள பயிற்சியாளராக இருப்பதாகவும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருக்கும் ஹரிஷ் பாலாஜி கட்சியில் தன்னை வளரவிடாமல் தடுப்பதாகவும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தன்னை மட்டம் தட்டி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் விரக்தியில் இருந்த அதிமுக நிர்வாகி விக்னேஷ் மது போதையில் ஹரிஷ் பாலாஜியின் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் விக்னேஷை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் விஜய் ராஜேந்திரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பிரமுகர் வீட்டில் கல்வீசி தாக்கியதாக தன் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினார். ஆனால் அதிமுக பிரமுகரே கல் வீசியதாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் வந்த செய்திகளை காண்பித்து விவரித்தார். நல்லா பாத்துங்க, அவருடைய ஆளு அவர் தேவையில்லாம பொய் பிரச்சாரங்கள் பண்ணி இதை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பொய் பிரச்சாரத்தை மூலம் ஜெயிக்க முடியாது. இன்னும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர ஜெயிக்க முடியாது. பழைய வில்லன் நடிகர் நம்பியார் பாணியில் செயல்படாமல் புதிய பாணியில் செயல்படுமாறும் கிண்டல் அடித்தார். இந்த மாதிரி அண்ட புழுக ஆகாச புழுகெல்லாம் பண்ணி தேர்தலில்
எதிர்க்கு நின்று ஜெயிக்கணுன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் பழைய நம்பியார் காலத்து டெக்னிக். அவதூறு பரப்பியதால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்ததோடு மான நஷ்ட ஈடாக 10 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் விஜி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆமா, நாங்க தேர்தல் ஆணையத்திடம் இதை கம்ப்ளைண்டா கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம எங்க மேல டேமேஜ் பண்ணதுக்கான அவருக்கு மான நஷ்ட ஈடு வழக்கை தொடர்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம். 10 கோடி அவர்கிட்ட நஷ்ட ஈடு கேட்டு இந்த மாதிரி கல்லூரியை பற்றி பேசுறதுக்கும் சரி, எங்களை தனியாக விமர்சித்தோம் பேசுறதுக்கும் சரி, அவருக்கு எந்த அருகதை இல்லைன்றதை சொல்லி நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். கல் வீசியது யார், அவரே பாம் வைப்பாராம், அவரே பாம்பை எடுப்பாராம் என முதல்வன் பட வசனத்தை பேசி பழைய டெக்னிக் என விஜி ராஜேந்திரன் கலாய்த்து பேசினார். அவரே குண்டு வைப்பாரா, அவரே குண்டு எடுப்பாருன்றா கதையாகுது. இதெல்லாம் பழைய டெக்னிக் சார், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.